எஸ்எஸ் பெட்டிஷன் எப்பொழுது தாக்கல் செய்ய வேண்டும்? கோர்ட் நோட்டீஸ் ஆர்பிஐடி மூலியமாக நம்ம அனுப்பிட்டோம். அவங்க பர்பஸாக அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எஸ்எஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்யறதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெறணும். அதாவது நம்ம முதல்ல போஸ்ட்மேன் கிட்ட நம்ம அனுப்புவோம். போஸ்ட்மேன் 3 தடவை 4 தடவை போய் பார்ப்பாரு, டோர் லாக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாரு. அடுத்தது நம்ம கோர்ட்லேருந்து அமீனா போவார். அமீனா போகிற டைம்லையும் டோர் லாக் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பெயிலிஃபை உடனே போய் பார்க்கணும். இந்த டைமில் போனால் டோர் லாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு டைம், அதாவது அந்த காலையில் 9 மணிக்கு போனால் டோர் லாக் ஆகிருந்ததுன்னா நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு தடவை போய் பார்க்க சொல்லலாம். அந்த மாதிரி 4 மணிக்கும் திரும்பவும் டோர் லாக் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க பர்பஸாக நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எஸ்எஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறதுக்கு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யணும். நீதிமன்றத்தில் அந்த மனு அலோவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எஸ்எஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நான் உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறேன்.